நம்ம ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, சக்திய வந்து கொலை பண்ற அளவுக்கு வந்து துணிஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா, விகே வந்து இப்போ உயிரோட இருக்கிற விஷயம் எப்படியோ நம்ம ராவணனுக்கு தெரிய வந்ததுனால, இதுக்கப்புறமா அவங்க 2 பேத்தையும் சும்மா விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணாரு. இந்த சக்திக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது புத்தி இருக்கான்னு தெரியல. ஸோ ராவணன் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வெளியில கிளம்புறான். ஒண்ணு அந்த ஆள் இல்லாதப்போ வந்து பார்த்துட்டு வெளியில கிளம்பியிருக்கணும். அப்படின்னா கூட அந்த ஆளுக்கு எதுவும் டவுட் வந்திருக்காது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அந்த ஆளே வந்து உண்மையான விஷயத்த வந்து கேள்விப்பட்டுட்டான். சோ இதுக்கப்புறமும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படியாவது பாத்தீங்கன்னா, விகேவ ஒண்ணு அந்த ஆள் கண்டுபிடிச்சு மறுபடியும் கொலை பண்ணாலும் பண்ணிருவான். இல்ல அப்படின்னா வந்து வேற ஏதாவது விஷயத்துல வந்து ராவணன் தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்பான்னு தோணுது. ஏன்னா அப்படித்தான் கதைக்களத்த கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தாலும் சரி, நல்லது பண்றவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. கெட்டது பண்றவன் தான் ஜெயிச்சுக்கிட்டே வந்து இருக்கான். சோ இந்த ஜனனி பாத்தீங்கன்னா, தர்ஷினிய கண்டுபிடிக்க அவ்ளோ தூரம் போராடி ரிஸ்க் எடுத்துலாம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா, இந்த தர்ஷினி வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னமோ ஜனனிக்கு ரொம்ப நல்லது பண்றேன் அப்படின்னு நெனச்சு, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி வச்சு கடைசியா ஜனனிய வந்து எல்லாருமே விரோதி மாரி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரிடா, இதுக்கப்புறமும் இந்த வீட்ல நம்ம இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க 2 பேருமே வெளியில கிளம்ப முடிவெடுத்தாலும், இந்த ராவணன் பாத்தீங்கன்னா, அவங்க வெளியயும் போக விடாம இங்கனக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா, அவங்க இங்க இருந்தா தான் அடுத்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இவனுக்கு எதிரா ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற பயம் அந்த ராவணனுக்கு நல்லாவே இருக்கு. அத கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு அவங்க 2 பேரும் இங்க இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த ஆதி குணசேகரன வந்து மண்டைய கழுவி அவங்கள போக விடாம தடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலுமே இதுக்கு மேல எங்களாலலாம் இங்க இருக்க முடியாது. இங்க இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஜனனியோட குழந்தைக்கு ஆபத்து. இந்த கதிர் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய எதுக்கு வச்சிருக்கணும்? அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிருங்கன்னு சொன்னதுனால, சோ நம்ம சக்தியும், ஜனனியும் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து எங்களாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க எப்போ அந்த ஃபங்ஷன் வைக்கிறாங்களோ, அதே நாள்ல இவங்க புது வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்ச போறதா வந்து சொல்லியிருப்பாங்க. விசாலாட்சியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அண்ட் விசாலாட்சிய வந்து ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டப்போ அவங்க வர முடியாதுன்னு சொன்னதுனால, சோ ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயத்தினால பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து கோவத்துல இருக்காரு. இந்த கிழவிய நம்ம மதிச்சு கூப்பிட்டா, அவ வந்து எப்படிலாம் பேசுறா பாத்தியா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து விடுங்க கதிர் எதுக்கு கோவப்படுறீங்க? அம்மா மேல நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, அம்மா வந்து அவங்க வந்து நம்ம மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இப்படியெல்லாம் பேச வைக்கிறது கண்டிப்பா வந்து அம்மா கிடையாது. அந்த சக்தி, அந்த ஜனனி தான் அப்படின்னு சொல்றாரு. சக்தி கூட உங்க பிரதர் தான். உங்க கூட சேர்ந்தவர் தான். ஆனா வந்து அந்த ஜனனி ஊடல வந்து எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாரி, எப்ப என்ன பண்ணாலும் சரி அந்த ஜனனி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. இது சத்தியமா எந்த விதத்திலயும் நியாயம் அப்டின்னே வந்து தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் ஜனனி, ஜனனி, ஜனனி. ஏன் இத தவிர வேற யாருமே தப்பே பண்றது இல்லையா? சொல்ல போனோம்னா, அந்த ராவணனோட உண்மையான முகமே இன்னும் இந்த ஆதி குணசேகரனுக்கு வந்து தெரியல. சும்மா பார்த்தீங்கன்னா, தம்பி, தம்பின்னு சொல்லிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்கு. கடைசில பின்னாடி குனிய வச்சு ஒரு குத்து குத்துவான் பாரு. அப்ப தெரியும் இந்த ஆள் வந்து எப்படிப்பட்டவன், என்னென்ன எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாம லூசுங்க பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றதெல்லாம் சரி அப்படிங்கிற மாரி நம்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காய்ங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. இப்பதான் விகே கண்ணு முழிச்சிருக்கான். அவனாவது உண்மைய சொல்லுவானா? இல்ல மறைக்க போறானா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல. அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கதிர் வந்து கடை திறப்பு விழாவுக்கு வந்து நடிகை வரப்போறாங்க இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டைனிங் டேபிள்ல பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கரிகாலன் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம நந்தினி நின்னுகிட்டு இருக்காங்க. சோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாடா பின்ன சந்தோஷமா இருக்காதா? என்னோட கடை திறப்பு விழாவுக்கு நடிகையே வர்றாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பக்கம் நான், என் பக்கத்துல நடிகை. பாரு யோசிச்சு பாரு எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நந்தினி வந்து அவர முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நந்தினி நான் சொல்றது சரிதானே? ஒரு நடிகை பக்கத்துல நான் நிக்க போறேன். அவங்க வெறும் நடிகை தான். ஆனா நான் அந்த கடையோட ஓனர். எப்படி இருக்கும்? எவ்ளோ கெத்தா இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, நந்தினி பார்த்தீங்கன்னா பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே கரிகாலன், இங்க பாருங்க மாமா, நீங்க பேசுறது எதுவும் சரி கிடையாது. அண்ணி முகத்த பாருங்க. எப்படியெல்லாம் உங்கள வந்து கண்ணாலேயே சுட்டு எரிக்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எதுக்கு இப்போ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இதுல என்னடி இருக்கு? நான் சும்மா தானடி ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்குடி இவ்ளோ கோவப்படுற?" அப்படின்னு சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்ல மாமா. அண்ணிக்கு உங்க மேல பொசசிவ் அதிகம்." அப்படின்னு சொல்லும்போது, "அடச்சீ வாய மூடு. உனக்கு வேற வேலையே இல்லையாடா? ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பியாடா? ஒழுங்கு மரியாதையா போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து போயிடுறாங்க. "ஏய் நந்தினி நில்லுடி" அப்படின்னு சொல்ல சொல்ல நந்தினி கேட்காம உள்ள போயிடுறாங்க. "பாத்தீங்களா மாமா, நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா ஒரு பொண்ணு பேச்ச எடுத்தா அண்ணிக்கு எப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமும் ஒரு பொண்ண பத்திலாம் நீங்க பேசாதீங்க. அப்புறம் கோவத்துல அவங்களே உங்கள புடிச்சு அடிச்சிட போறாங்க." அப்படின்னு சொல்லும்போது,
ஆ நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, "நீ வேற ஏன்டா வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் கீழ இறங்கி வராரு. "வாங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்கார்றாரு. "என்னப்பா கதிரு, கடையோட வேலை எப்படிலாம் போய்க்கிட்டு இருக்கு? திறப்பு விழாவ சொன்ன மாரி கரெக்ட்டா பண்ணிரலாம்ல? ஏதாவது இன்னும் பண்ணணுமா என்ன? சரி ஞானம் வெளியில வேலை விஷயமா போனானே, அது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவங்க போன விஷயம் எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு அண்ணே. காலையில தான் ஃபோன் பண்ணாரு. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்லண்ணே. எல்லாமே நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அதான் ராவணன் சார் இருக்காரே, அவர் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி கதிர் சொல்றாரு. நீ சொல்றதும் சரிதான் கதிரு. பரவால்ல. எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. ஆனா, அவருக்கு நான் உதவி பண்ண மாரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் என்ன ஞாபகம் வச்சு, இவ்ளோ தூரம் நம்ம குடும்பத்துக்காகவும், நமக்காகவும் ஒண்ணொன்னா பார்த்து, பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த காலத்துல இப்படியெல்லாம் ஒரு பையன நம்மளால பார்க்க முடியுமா? அப்படின்னா ஆதி குணசேகரனும் பார்த்தீங்கன்னா, ராவணன புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வந்து ராவணன் பார்த்தீங்கன்னா, கார எடுத்துட்டு வர்றாரு. யார்ரா அது வர்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ராவணன் தான். அத பார்த்தோனே நம்ம கரிகாலன் வந்து, "பாத்தீங்களா மாமா, இப்பதான் அவர பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்க. 100 ஐஸ் அவரே வந்துட்டாரு பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, உள்ள இருந்து வராரு. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. "வாங்க தம்பி வாங்க. இப்பதான் நானும் கதிரும் உங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா சார்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா தம்பி, கடை விழா அதெல்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எல்லாமே ஓகே தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சார், என்ன நம்பி ஒரு விஷயத்த விட்டுருக்கீங்க. எதுவும் பிரச்சனையான்னு கேட்கிறீங்க. அத எப்படி நான் வர விட்டுருவேனா? எந்த பிரச்சனையும் இல்ல சார். எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எத பத்தியும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சொன்ன நேரத்துல, சொன்ன தேதியில கரெக்ட்டா நம்ம கடத்தல விழா பண்றோம். ரொம்ப அமோகமா இந்த பிசினஸ நீங்க ஆரம்பிச்சு நல்லபடியா நடத்தப் போறீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட சொல்றாரு. பரவால்ல சார். இவ்ளோ தூரம் எங்களுக்காக நீங்க வந்து பண்றீங்க. இத நெனச்சா எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல இப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களா? அப்படின்னு எங்களால யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அட என்ன கதிர்! இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க இப்படியா பண்ணுவீங்க? இன்னும் உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் அப்படிங்கிற மாரி நம்ம ராவணன் சொல்றாரு. அவன் என்ன மீன் பண்ணி சொல்றான் அப்படிங்கிறது இந்த லூசுகளுக்கு புரியல. அதனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, ஞானம் சார் இன்னும் வரலையா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, இல்ல சார். அவங்க போன வேலை ஒரு வேலை முடிஞ்சிருச்சாம். நைட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்படியா? சரி, சரி. ஓகே சார். உங்க திறப்பு விழாவ முடிஞ்ச கையோட, அதுக்கப்புறம் அவரோட டிரான்ஸ்போர்ட் வேலைய தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு முடிச்சு அவங்களுக்குமே திறப்பு விழா பண்ணி 2 பேருமே நல்லபடியா பிசினஸ பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ என்ன சப்போர்ட் தேவைனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. நானே உங்களுக்கு பக்கத்துல நின்னு பாத்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா சார். நீங்க இருக்கீங்கல்ல, வேற என்ன சார் எங்களுக்கு வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்கள மாரி ஒரு புள்ளைய இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாதுப்பா. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு நீங்க கிடைச்சது ஒரு வரம் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தன வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் தம்பி. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராவணன பயங்கரமா நம்ம ஆதி குலசேகரன் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி நெறைய பெரிய விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு இன்னும் அந்த ஆளுக்கு புரியல. நடக்கும்போது கண்டிப்பா அடிபடுவாங்க. அப்ப தெரியும்.